வானிலை அறிக்கை தொடர்பான அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமுதல் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். மணிவண்ணன், வணக்கம். தற்போது பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த கனமழை அதி கனமழையாக மாற வாய்ப்பு இருக்கிறதா? எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரளாவில தென்மேற்கு பருவமழையின் 2வது சுற்று என்பது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில அதை ஒட்டி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. நேற்றிலிருந்தே தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்து வருகிறது. 10 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பொழிவு என்பது கடந்த 24 மணி நேரத்துல அந்த பகுதிகளில் இருந்தாலும், வரக்கூடிய மணி நேரங்கள்ல தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்துல அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று மற்றும் நாளை நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி ஒட்டி இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், அதே போல தேனி, திண்டுக்கல், திருப்பூர் உள்ளிட்ட இந்த 3 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நாளை பாத்தீங்கன்னா கோவை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த 5 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் தேதி வரையே இந்த நீலகிரி, கோவை மாவட்டத்தை மையமாக வைத்தே மழை பொழிவு அதிக அளவுல இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்துதான் வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்ந்து சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வெயிலினுடைய தாக்கமும், அதே போல மாலை இரவு நேரங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்பில் கூறப்பட்டுள்ளது. நன்றி மணிவண்ணன், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு.